கேபிள் நான் உங்களுக்கு சாவல் பேசுகிறேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிற உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஈஃபப் கேபிள். ஏற்கனவே நிறையா நம்ம இடத்துல இப்போ பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷத்துக்கு நினச்சிட்டாங்க. காப்பர் ஒயரில் சர்வீஸ் பண்ணுறாங்க. நல்ல பக்கமான பியூரான காப்பர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபயரிங் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம எல்லா வீட்டில் வயர் வாங்குறாலும் என்ன செய்யறாங்கக்கா, இந்த வயர் நல்ல வயராக இருக்குமா, இது ஃபயர் ஆகாதா, இது பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக்கா, காப்பர் பியூர் காப்பர்னு சொல்லி அடுக்கடுக்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு விட தெரிய போகுது உங்களுக்கு. வாங்க நம்ம ஒரு வயர் எடுத்து அதில் ஃபயரிங் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு அது ஹீட்டிங் தாங்குறதை நம்ம பார்ப்போம். ஒரு கேபிள் ஒன்று எடுத்து என்ன செய்யணும், ஒரு ஃபயரிங் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு இது ஆக்சுவலாக ஈஃபப் கேபிள் தான். ஒரு பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்ன செய்வோம், எந்த அளவுக்கு ஹீட்டிங் தாங்குன்றதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இது பாருங்கள், 1 ஸ்கொயர் இது ரெட் கலர் ஈஃபப் தான். டபுள் இன்சுலேஷன். இப்போ உள்ள வெளியில் பாருங்கள், ரெட் இருக்கும், உள்ள ஒயிட் இருக்கும். நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் நம்ம ஃபயர் பண்ணுறோம்ல, அது ரொம்ப லோக்கலான பிளாஸ்டிக்காக இருந்தால் என்ன ஆகுனா, அது பிளாஸ்டிக் தீ பிடிச்சி என்ன செய்யும், அப்படியே டெவலப் ஆகி என்ன செய்யும், அடுத்தடுத்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக கருக்கி கொஞ்சமாக உள்ளே ஃபுல்லாக போயிடும். இந்த அளவுக்கு நம்ம ஹீட்டிங் பண்ணுறோம். பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக்காக இருக்கனால தான் என்ன ஆகலை, இப்போ நெருக்க பிடிக்கல பாருங்கள். நம்ம இந்த டெஸ்டிங்காக வேண்டி நம்ம பிரத்யேகமாக எந்த வயரும் எடுக்கலை. நம்மகிட்ட விற்கிற வயர்களே ஒரு வயர் எடுத்தால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த டெஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், அப்படியே இருக்குது. நான் சும்மா நார்மல் தறி தான் இருக்குது. நம்ம மற்றபடி என்ன ஆகலை, ஹீட்டிங் வந்து டெவலப் பண்ணி ஃபுல்லாக எரிஞ்சு ஃபுல்லாக தீ பிடிச்சி போகல. காப்பரம் பாருங்கள், நான் உங்களுக்கு தொடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். காப்பரம் பாருங்கள், கருகள் அப்படியே தான் இருக்குது. மற்ற ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன விஷயம், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போயிடும். அப்படியும் போல் நல்லா இருக்குது, அங்கெல்லாம் போகல. மெயினாக நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, இந்த காலத்தில் என்ன செய்வோம்னா, பல்ப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 100 வாட்ஸு 200 வாட்ஸு 300 வாட்ஸு மெர்க்குரி லேம்ப்லாம் போடுவாங்க. அதெல்லாம் 1000 வாட்ஸ் கிட்ட வரும். அப்போ சாதாரண சில்க் வயர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பல்போட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வயரோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப் ரொம்ப என்ன செய்யணும், 15 வாட்ஸ் 20 வாட்ஸு, டியூப்லைட்லாம் நல்லா 20 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பல்போட வாட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஆனால் நம்ம கேபிளோட கெப்பாசிட்டி கூட்டிகிட்டே நம்ம போகிறோம். ஆனால் பொதுவாக எங்கேயுமே என்ன செய்யாது, பெரும்பாலும் ஃபயர் ஆகாது. இதோட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துல என்ன தெரியுதுன்னா, இது ஒரு எந்த இடத்துலையும் இப்போ இதை சார்ந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல தீ பிடிச்சி இந்த வயரில் பட்டால் கூட என்ன செய்யாது, இதிலிருந்து நெருப்பு பிடிச்சி டெவலப் ஆகி அடுத்தடுத்த இடத்துக்கு போகாது. நம்மளுக்கு இங்கேயே என்ன செய்யும், அணிஞ்சிடும், ஒன்று நெருப்பு பிடிக்காமல் போயிடும். 2 தான். இதனால் இந்த மாதிரி நம்ம ஃபயரிங் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, என்றைக்காவது வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆகட்டும், அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்க லோடு கூட என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த மின் அமைப்பாளர் நம்ம சீரியல் செட்லாம் ஒரு சமயத்தில் கூப்பிடுவோம்ல, என்ன செஞ்சுருப்பாங்க, இருக்கிற லோடில் என்ன செய்வார், ஒரே ஒரு ஃபீஸ் கேரில் கொடுப்பாரில் ஒரு வயரில் ஒரு பிளக் பாயிண்டில் கொடுத்துட்டு அவர் வீட்டில் போட்டு போயிடுவார். அந்த மாதிரி என்ன ஆகும், அவங்களுக்கு அடுத்தடுத்து அந்த லோடு ஃபுல்லாக ஒரே பிளக் பாயிண்டில் வர்றதுனால என்ன ஆகும், அந்த பிளக் பாயிண்ட் ஹீட் ஆகி கருகி அடுத்த வயரில் பிடிச்சி டெவலப் ஆகி நம்ம ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தர வயர் நல்ல வயர் தான் தரோம். நம்ம அங்கே லோடு பிரித்து தான் போடுறோம். லைட்டிங் பாயிண்ட் தனியாக பிரிச்சுட்டாங்க, வேறு மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷின் அது தனியாக பிரிச்சுட்டாங்க, ஏசி தனியாக பிரிச்சுட்டாங்க, இன்வெர்ட் லைன் தனியாக பிரிச்சுட்டாங்க. இது பிரித்து போடுறாங்களே என்ன ஆகாது, ஃபயரிங் எப்போவுமே ஆகாது. ரொம்ப ரொம்ப ரேர், அப்படி ஆகவே ஆகாது. முதல்ல ரேர்ன்றதை விட ஆகாது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிற டயத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஃபயரிங் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, நம்ம இந்த ஈஃபப் வயர் நம்ம நிறைய இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, நம்மகிட்ட வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எங்கள் பில்டிங் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கோம், இதே ஈஃபப் சேம் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம அதில் என்ன செய்யுங்க, நீங்கள் எந்த இதுவும் வாங்குறீங்க ஒரு அவாய்ட் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இது நல்ல வயராக இருக்குமா, இது வாங்கினா தாங்குமா தாங்காதா, இல்லை ஃபயர் ப்ரூஃபானா நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம கண் கூட நீங்கள் பார்த்துட்டீங்களா. திரும்பி கூட உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வேணாக்கா எந்த அளவுக்குனாக்கா எவ்வளோ
ஃபயர் பண்ணும்போது தான் ஹீட் ஆகுது, நெருப்பு பிடிக்குது. அப்போ என்ன செய்ய எடுத்தோம் என்ன செய்ய அணைஞ்சிருது. நம்ம கண்டினியூஸாக நம்ம கொடுக்குறோம், விட்டு விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக கொடுக்குறோம். அதனால் என்ன செய்யுங்க, தைரியமாக நீங்கள் நம்பி வாங்கலாம், நம்பி யூஸ் பண்ணலாம். EFF கேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப பக்காவான கேபிள், நம்பி வாங்குங்க. தேங்க்யூ வர்ஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி. இது ஒரு வரலாற்று நடந்த சம்பவம். இது முன்னொரு காலத்தில் மனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் பொருளாதாரத்தில் ரொம்ப கொஞ்சம் பலகீனமாக இருந்தார். நம்ம நல்ல ஒரு வாணிபம் பண்ணி நல்லா ஒரு செல்வந்தராகனு ஆசைப்பட்டார். அதனால் அந்த ஊரில் இருக்க மக்கள்கிட்ட போய் ஒரு கடனாக சில தினார் கேட்டார். அந்த மக்கள் யாரும் அவர்கிட்ட கொடுக்க முன் வரல. அப்போ என்ன செஞ்சாருன்னா, கொஞ்சம் வெளியூரில் போய் கேட்போமேன்னு சொல்லி ஒரு கடல் பிரயாணம் பண்ணி போகிற மாதிரி ஊர் அந்த ஊர். அப்போ என்ன செய்கிறாரு, அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு, அவங்களும் யாரும் கொடுக்கல. அப்போ அந்த ஊரில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, இவரை பார்த்துட்டு சரி நான் உங்களுக்கு சில திரவம் தரேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வாக்குறுதி கொடுத்து அதே மாதிரி ஒரு 1000 தினார் கொடுக்குறாரு. நம்ம 1000 தினார் வாங்கிட்டு யார் சாட்சி வைக்கலான்னு பார்க்கும்போது யாருமே சாட்சி இல்லை. இவரும் அந்த ஊருக்கு புதுசு. அந்த கொடுத்தவர் என்ன செய்கிறாரு, சாட்சி கேட்கும்போது இந்த வாங்கினவர் சொல்கிறாரு, நம்ம இறைவன் சாட்சியாக வச்சுக்கலாம், நான் வாங்கினேன் நீங்கள் கொடுத்தீங்க, இது இறைவன் சாட்சியாக வச்சுக்கலாம். என்ன செய்கிறாங்க, இறைவன் சாட்சியாக வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்குள்ளே திருப்பி தரணும்னு சொல்லி பேசி என்ன செய்கிறாங்க, இவர் வாங்கிட்டு ஊருக்கு வந்துடுறாரு. ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் ஈட்டிடுறாரு. கொஞ்சம் மாதத்தில் என்ன செய்கிறாருன்னா அதை வச்சு நல்ல ஒரு வருமானம் ஈட்டிடுறாரு. ஈட்டி அவருக்கு அந்த குறிப்பிட்ட நாள் ஞாபகம் வருது. சரி இந்த நாளில் கொடுக்க சொல்லி சொன்னோமேன்னு சொல்லிட்டு அந்த நாளை தயார் பண்ணி என்ன செய்ய அதுக்குள்ள பொருளாதாரத்தை தயார் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்கிறாரு, அந்த கடல் வழியாக போகலான்ட்டு போகிறாரு. அங்கே போனால் கடல் சீற்றமாக இருக்குது. ஒரு கடல் சீற்றம் அலை பெருசாக இருக்குது. நம்ம எந்த கப்பலோ இல்லை பாய்மர படகு எதுவுமே வரல. இவர் பார்த்து மனசு ரொம்ப சோர்ந்துறாரு. ஏன்னா நம்ம கொடுக்க வந்துடுமே, எதுவுமே கொடுக்குறதுக்கு தோதுலாம் போச்சுன்னு என்ன செய்கிறாரு, கொஞ்ச நேரம் ரெண்டு பார்க்குறாரு. அது எதுவும் குறையமாக தெரில. அதே மாதிரி எந்த கப்பலும் யாரும் எடுத்துகிட்டு போகணும்னு வரல. அப்போ என்ன செய்கிறாருன்னா, எடுத்த அந்த கையில் வச்சுருந்த காசெல்லாம் ஒரு முடிச்சா கட்டி ஒரு பையில் போட்டு என்ன செய்கிறாரு, அங்கே கொஞ்சம் மர சுள்ளிலாம் இருக்குது, அந்த சுள்ளிக்குள்ளே ஃபுல்லாக போட்டு கட்டி அது என்ன செய்கிறாரு, இறைவன்ட்ட சொல்கிறாரு, இறைவா அப்படின்னு நான் ஒன்று சாட்சியாக வச்சேன், இந்த பொருளாதாரத்தை நான் வாங்கினேன், இப்போ நான் ஒரு நல்லா செல்வந்தர் ஆகிட்டேன், திரும்பி கொடுக்க போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது என்ன செய்கிறாருன்னா, அதை ஒரு பாயம் சின்ன சின்ன சுள்ளிக்குள்ளே வச்சு கட்டி என்ன செய்கிறாரு, கடல் தூக்கி வீசுகிறாரு. நீயே பொறுப்பாளன், நீ என்ன செய்யணும், இந்த பொருளாதாரத்தை அவருக்கே சேர்த்துன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா இதை தூக்கி வீசிடுறாரு. அக்கறையில் பார்த்தோம்னாக்கா அந்த கொடுத்த மனிதர் இருக்கார்ல, அவர் தன் மகனோட சேர்ந்து என்ன செய்கிறாருன்னா காலையிலேருந்து வந்து கடலில் காத்திருக்காரு. அந்த அக்கறையில் நிற்கிறாரு. சரி நம்ம அவர் இன்றைக்கி சொன்னார், ஒரு குறிப்பிட்ட தவணைக்குள்ளே கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ அங்கே போய் நிற்கிறாரு. நின்றான கதை எந்த இதுவுமே இது வரல, எந்த ஒரு கப்பல் எதுவுமே வரல. ஈவினிங் வரைக்கும் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, எதுவுமே வரல. அப்போ என்ன செய்கிறாங்க, சரி அந்த கடல் ஓரமாக அந்த ஒரு சில சுள்ளிகள்லாம் ஒதுங்குது. அவர் பையன் சொல்கிறாரு, அப்போ அந்த மாதிரி இந்த மர சுள்ளிகள்லாம் வருதுன்னு சொல்லவும் சரி வந்ததுக்காக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அது சமையலுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தோம்னாக்கா அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பண முடிப்பு இருக்குது. அதுக்குள்ள சின்ன லெட்டரும் இருக்குது. இவர் கொடுத்த மனிதர் லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கும் எழுதி இந்த மாதிரி நான் வந்தேன், கடல் சீற்றம் மாச்செல்லாம் எழுதி இந்த மாதிரி இறைவன் சாட்சியாக வச்சு நான் அது கடல் தூக்கி வீசிட்டேன், உங்களுக்கு வந்தால் நீங்கள் அதை எடுத்து வாங்கிக்கோன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா எழுதி அனுப்புகிறாரு. இவருக்கு மகிழ்ச்சி, சொன்ன டயத்தில் வந்துருச்சு சொல்லி என்ன செய்ய இறைவன் நன்றி செலுத்திட்டு அந்த காசை பயன்படுத்திக்கிறாரு. இவர் கொடுத்தவருக்கு வந்து அந்த பணத்தை வாங்கினார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தேகமாயிருச்சு கொஞ்ச நாள் சென்று. ஏன்னா நம்ம கொடுத்தமே எந்த தகவலுமே இல்லை, அவர் திருப்பி வந்ததுன்னு சொல்ல நம்மளும் போய் கேட்கலன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ஒரு நாள் திருப்பி வந்து என்ன செய்கிறாரு, ஒரு 1000 திரகம் எடுத்துக்கிறாரு. ஒரு நாள் திருப்பி என்ன செய்கிறாரு, நார்மலான சூழ்நிலை கடல் சூழ்நிலை சித்திரம்லாம் இருக்கும்போது கிளம்பி போகிறாரு. அந்த ஊரில் அதே மாதிரி போய் அவர் தேடி கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. போய் அவர் வாங்க நல்லா உபசரித்து ஒரு விருந்தெல்லாம் கொடுக்குறாரு, நல்லா சாப்பிட்டு அப்புறம் என்ன செய்கிறாரு, இந்த பண முடிப்பு அவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன். இவர் எதுவுமே கேட்கல, நான் அனுப்பினேன் உங்களுக்கு வந்துச்சா வரலையா எதுவுமே இந்த அந்த எதுவுமே டவுட்லாம் கேட்கல. என்ன செய்யறாரு, நேரம் திரும்ப அவர் திரும்ப 2வது கொண்டு வந்த காசை என்ன செய்கிறாரு அந்த மனிதர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் அப்பா அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அனுப்பினது எனக்கு வந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி அன்றைக்கி சூழ்நிலை நானும் போய் நின்றேன், வரும்போது அந்த சொல்லிகள்லாம் கிடைச்சு சொல்லி அந்த சுருக்கத்தை சொல்கிறாரு. சொல்லி என்ன செய்கிறாரு, திரும்ப இந்த பணத்தை வேட்டை கொடுத்துட்டாரு. வந்துருச்சு எனக்கு, ஆனால் இதை நீயே கொண்டு போய் சொல்லி கொடுத்துட்டாரு. இது சாதாரண சின்ன ஒரு வரலாறு கதையாக தெரியல, நம்ம தெரியலாம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னாக்கா எல்லா மனிதருமே நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை கடன் வாங்குகிறோம், ஒரு பொருளாவோ பணமாவோ நகையாவோ என்ன செய்கிறாங்க, எங்கேயோ யாரோ தேவைக்காக என்ன செய்கிறாங்கன்னா எங்கேயோ இடத்துல வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறதுன்னா இறைவனை சாட்சியை வச்சு கொடுக்குற நம்ம ஒரு சில கொடுக்குறாங்க, சில என்ன செய்கிறோம் நம்ம ஞாபகத்தில் கொள்றது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இறைவனை சாட்சியாக வச்சு நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே, அது பொருளாதாரம் வாங்குறதாகட்டும் மற்ற எந்த ஒரு செயல்கள் ஆகட்டும், இறைவன் நீ தான் சாட்சின்னு சொல்லி செய்கிற விஷயம் எல்லாமே என்ன செய்யும், ஒரு நன்மையான விஷயங்களாக முடியும். இறைவன் என்ன செய்வார், அந்த வாங்கினவருக்கும் அந்த பொருளாதாரத்தை திருப்பி தரக்கூடிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கொடுத்தவருக்கும் கண்டிப்பாக அந்த காசு என்ன செய்யும், திரும்ப அவங்கள்ட்ட வந்து சேர்ந்துடும். இந்த ஒரு சம்பவம் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, வாங்குறோம் என்ன செய்யணும்னாக்கா திரும்ப கொடுக்கணுன்ற எண்ணத்தில் வாங்கணும்.
கொடுக்கணும்னு என்ன செய்யணும், மன நிறைவோட என்ன செய்யணும், அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்பி வாங்கிக்கணும். ஒருவேளை யாருக்காவது கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை வருதுன்னு வைங்க, இப்போ தவணைக்கு இந்த அந்த காலக்கெடுக்குள்ளே அவருக்கு கொடுத்துட்டாரு, கொடுக்க முடியலன்னா ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஒரு மாதம் ஆகுதுன்னு என்ன செய்யணும், கொடுத்தவரும் அந்த காலத்தவணைக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அவங்களை வற்புறுத்தி ரொம்ப அதட்டி கேட்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணியமான முறையில் நடந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு கால அவசரம் கொடுக்கணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸில் சந்திப்போம். தேங்க்யூ.